இயல் 3 எச்சம் கற்கண்டு. படித்தான் படித்த படித்து ஆகிய சொற்களை கவனியுங்கள். படித்தான் என்னும் சொல்லின் பொருள் முற்று பெறுகிறது. எனவே இது வினைமுற்று ஆகும். படித்த படித்து ஆகிய சொற்களின் பொருள் முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இது பெயரெச்சம் வினையெச்சம் என்று இருவகைப்படும். பெயரெச்சம். படித்த என்னும் சொல் மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு போன்ற பெயர் சொற்களும் ஒன்றை கொண்டு முடியும். படித்த மாணவன் படித்த பள்ளி இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் ஆகும். பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும். எடுத்துக்காட்டாக பாடிய பாடல் இறந்தகால பெயரெச்சம், பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம், பாடும் பாடல் என்பது எதிர்கால பெயரெச்சம். தெரிநிலை குறிப்பு பெயரெச்சங்கள். எழுதிய கடிதம். இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலை இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம் எனப்படும். சிறிய கடிதம். இத்தொடரில் சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை. பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். வினை எச்சம். படித்து என்னும் சொல் முடித்தான் வியந்தான் மகிழ்ந்தான் போன்ற வினைச்சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். படித்து முடித்தான் படித்து வியந்தான் இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். தெரிநிலை குறிப்பு வினையெச்சங்கள். எழுதி வந்தான். இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். மெல்ல வந்தான். இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை, மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துகிறது. இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வருவதும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் எனப்படும். முற்றெச்சம். வள்ளி படித்தனள். இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்தாள் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். இத்தொடரில் படித்தனள் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்சப் பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்சப் பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறது. முற்றெச்சம் எனப்படும். இலக்கண முறைப்படி முற்றெச்சம் எனப்படும். கலைச்சொற்கள் அறிவோம். நோய் என்பதன் பொருள் டிசீஸ். மூலிகை என்பது ஹெர்ப்ஸ். சிறுதானியங்கள் என்பது மில்லட்ஸ். பட்டய கணக்கர் என்பது ஆடிட்டர். பக்க விளைவு என்பதன் பொருள் சைடு எஃபெக்ட்ஸ். நுண்ணுயிர் முறி என்பது ஆன்டிபயோட்டிக். மரபணு என்பது ஜீன். ஒவ்வாமை என்பது அலர்ஜி.